Hello guys, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சர்சார்ஜ். ஏனா நம்ம போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்சார்ஜ் ஒரு நிறுத்தி வச்சிருந்தோம். அதாவது டாக்ஸ் ரேட் எப்படி போடுறது, அந்த ஸ்லாப் ரேட்லாம் எப்படி கால்குலேட் பண்றது, ஹோல் டாக்ஸ் ரெஜிம்ல வந்து நம்ம எப்படி போடுவோம் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். சோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சர்சார்ஜை எப்படி கால்குலேட் பண்றது, ஃபர்ஸ்ட் சர்சார்ஜ்னா என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு குயிக் ரிவிஷன் போயிட்டு நம்ம அடுத்து என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத டக்குன்னு பார்த்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் annexure tax rate for the assessment year 2021-22 ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து அதான ஸ்லாப் ரேட் பார்த்தோம். அந்த ஸ்லாப் ரேட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் அதர் இண்டிவிஜுவல் HUF அசோசியேஷன் ஆஃப் பர்சன் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ். ஸோ இவங்க யாருனா இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன், அதாவது லெஸ் தென் 60 years old அப்படி யாருனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான டாக்ஸ் ரேட், அதாவது இவர் தான் 60 years old பர்சன். ஸோ இவருக்கான டாக்ஸ் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 2,50,000 வரைக்கும் நில், 2,50,000லேருந்து 5 lakhs வரைக்கும் 5%, 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் 20%, 10 lakhs மேலே போச்சுன்னா 30%. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வருஷம் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ இன்னொன்று போட்டிருப்போம் ஆனுவல் பட்ஜெட் அப்படின்ற. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து அந்த வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், ஸோ அது நியூ டாக்ஸ் ரெஜிம். ஸோ இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதைப்பா வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டுமே சேம் தான். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், நியூ டேக்ஸ் ரெஜிம்ன்றது ஆப்ஷனல். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கட்டுறீங்க, டாக்ஸ் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஹோல் டேக்ஸ் ரெஜிமுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 15,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் நீங்கள் கம்மியாக பே பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரெண்ட், அது ஹோல் டேக்ஸ் ரெஜிமுக்கும் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஹோல் டேக்ஸ் ரெஜிம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அதாவது நம்ம 80C டிடக்ஷன்ஸும் 80D டிடக்ஷன்ஸும், 80Cன்றது உங்களுக்கான பென்ஷன் PF இதெல்லாம் வந்துடும். 80D அப்படின்ற டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் பெனிஃபிட் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் வரும். ஸோ நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜிமில் அதெல்லாம் கிடையாது. அந்த நியூ ஸ்லாப் படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருந்தார் அப்படின்னா, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க இவங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakhs வரைக்கும் நில், 3 lakhலேருந்து 5 lakh வரைக்கும் 5%, 5 lakhலேருந்து 10 lakh வரைக்கும் 20%, above 10 lakh 30% அப்படின்றத பார்த்தோம். அண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் சூப்பர் சீனியர் சிட்டிசன். சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா 80 வயசு மேலே இருக்கிறவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன். ஸோ 80 வயசு மேலே இருக்கிறவங்க யார் இங்கே இருக்காங்க இல்லையா, இந்த யங் பாய்ஸ். இந்த யங் பாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 80 years மேலே இருக்கிற சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ரேட்டு 5 lakhs வரைக்கும் நெல், 5 lakhலேருந்து 10 lakh வரைக்கும் 20%, அண்ட் தென் 10 lakh above 30%. ஸோ இங்கேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இங்கே இவங்களுக்கு அந்த 5% அப்படின்ற அந்த ஸ்லாப் கான் ஆகுது. மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த 5% அப்படின்றது 2 lakhs மேலே விழுகுது. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த 5 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000க்கு, அதாவது ஒரு 50,000 டிஃப்ரென்ஸ் வருது இவங்க ரெண்டு பேருக்கும். இவங்களுக்கு அந்த 5% அப்படின்ற அந்த ஸ்லாபே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்லாபுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து நம்ம வித் எக்ஸாம்பிளோட அந்த இன்கம் எக்ஸாம்பிளோட நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம போட்டிருப்போம், அதில் போய் பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ அடுத்து ஸோ டேரெக்டாக இப்போ இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 2,50,000 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ தான் நம்ம வந்து சர்சார்ஜ் அப்படின்னு வர போகிறோம். ஸோ சர்சார்ஜ் அப்படிருந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிபேட் அப்ளிகபிள் பண்ணதுக்கு அப்புறமா, ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகுதா இல்லையா, அந்த லிமிட் தாண்டி இருக்கா இல்லையான்றலாம் பார்த்ததுக்கு அப்புறமா சர்சார்ஜ் அப்படின்னு வரும். ஸோ என்னப்பா இது சர்சார்ஜ் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் மேலே டேக்ஸ் கட்டுறது ஓகேங்களா. அதாவது நம்ம அந்த ஸ்லாப் ரேட்லாம் போட்டு ஒரு டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் இருக்குது. ஸோ இந்த 60 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 80 years அபோவ்னு வச்சுக்கலாம் ஓகே. இவர் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன், 80 years அபோவ் இருக்கார். இவரோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 60 lakh. ஸோ அப் டு 5 lakhs வரைக்கும் நில். அடுத்து இருக்க 5 lakhs மேலே நம்ம எவ்வளோ எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% எடுப்போம். அப்போ 5 lakhs மேலே 20% எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும், 1 lakh இல்லையா. ஸோ 1 lakh. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அபவுட் 10 lakh மேலே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 30% பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே எவ்வளோ வரைக்கும் முடிச்சு, ஃபஸ்ட்டு ஒரு 5 லட்சம் நில், அடுத்து இருக்க 5 லட்சத்துக்கு 20% போட்டாச்சு. ஓவராலாக 10 lakhs அவுட் ஆகிடுச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது, 60 lakhsல 10 lakh அவுட் ஆகிடுச்சுன்னா 50 lakhs இருக்குது. அந்த 50 lakhs மேலே 30% போடுவீங்க. ஸோ 50 lakhs இன்ட்டு 30% போட்டோம் அப்படின்னா 15 lakhs, அதாவது 15 lakhs ப்ளஸ் அந்த ஒரு 1 lakh இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்தா 16 lakh இஸ் யுவர் டேக்ஸ் லயபிலிட்டி ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க, 16 lakhs இஸ் யுவர் டேக்ஸ் லயபிலிட்டி. ஸோ இப்போ இந்த டேக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ணாச்சு. இப்போ சர்சார்ஜுக்கு வருவோம். என்னடா இது சர்சார்ஜ், டேக்ஸ் ஆன் டேக்ஸ்னு சொல்லிட்டேன். எப்படி டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா
யாருக்கு வந்து சர்சார்ஜ் மேஜராக அப்ளிகபிள் ஆகுமோ சூப்பர் ரிச், யாரெல்லாம் சூப்பர் ரிச்சோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ இங்கே இடத்துல ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 50 lakhs வரைக்கும் அவங்களோட இன்கம் இருக்குது அப்படின்னா சர்சார்ஜ் வந்து போட வேண்டாம். அடுத்து 50 lakhலேருந்து 1 crore வரைக்கும் இருக்குது அப்படின்னா 10%, 1 crore-லேருந்து 2 crore வரைக்கும் இருக்குன்னா 15%, 2 crore-லேருந்து 5 crore வரைக்கும் இருக்குன்னா 25%, 5 crore-க்கு மேலே இருக்குது அப்படின்னா 37%. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் படி இந்த 37% தூக்கிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் சர்சார்ஜ் வந்து இப்போ 25% வச்சுருக்காங்க. இதுவுமே நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவரோட இன்கம் எவ்வளோ நான் சொன்னேன் 60 lakhs சொன்னேன். இப்போ இவர் இதில் எந்த ஸ்லாபில் விழுகிறாரு 50 lakhs-லேருந்து 1 crore. இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் அந்த 60 lakhs இருக்குது. 50 lakhs, 60 lakhs, 70 lakhs, 80 lakhs, 90 lakhs, 1 crore. இப்போ இதில் இந்த இதில் 10% விழுகிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 10% அப்படின்றத டோட்டல் இன்கம் அதாவது 60 lakhs மேலே எடுப்போமான்னு கேட்டால் கிடையாது. அந்த 60 lakhs-க்கு நம்ம ஒரு டேக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணி வச்சோம் இல்லையா? எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சோம் 16 lakhs அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சோம். அந்த 16 lakhs மேலே 10% எடுப்பீங்க. 10% எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் 1,60,000. ஸோ அந்த 1,60,000-ஐ 16 lakhs கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எவ்வளோ வரும் 17,60,000. ஸோ ஓவராலாக இப்போ எவ்வளோ டேக்ஸ் லைபிலிட்டி வந்திருக்கு 17,60,000. திஸ் இஸ் ஹவு யுவர் சர்சார்ஜ் அப்ளிகபிள். ஸோ சர்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ் தான். ஓகேங்களா? இன்கம் மேலே அப்ளிகபிள் ஆகாது, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டேக்ஸ் லயபிலிட்டி மேலே அப்ளிகபிள் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் ஈக்விட்டி ஷேர் த்ரோ செபி எஸ்டிடி நோ ஸ்லாப். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணும்போது சில கேபிட்டல் கெயின் சாப்டர் படிக்கும்போது இன்னும் ப்ரீஃபாகவே பார்ப்போம். உங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக சின்ன எக்ஸாம்பிள் தான், ஜஸ்ட் சும்மா மைண்டில் வச்சுக்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாப்லாம் கிடையாது. இதுக்கு இந்த ஸ்லாப் படி நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். கேபிட்டல் கெயின்ஸ்க்கு தனியாக ஒரு ஸ்லாப் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதாவது செக்ஷன் 111A கீழே வருது அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் எதுனா செக்ஷன் 111A கீழே வருது அப்படின்னா அதுக்கு தனி ஸ்லாப் இருக்குது 15% அப்படின்னா அந்த ஸ்லாப் படி சில எக்ஸம்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு இருக்கும்போது 112A. So 111A for short term capital gain, 112A for long term capital gain. ஓகேங்களா? ஸோ அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஈக்விட்டி ஷேர்ஸில் எதனா வருது அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனி ஸ்லாப் ரேட் இருக்குது. அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. 1 lakh மேலே தாண்டி இருக்கணும். அதுக்குமே சில எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்லாபை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ்க்கு ஜென்ரலாக தனி ஸ்லாப் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தனியாக ஸ்லாப் இருக்குது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்க்கு தனியாக ஸ்லாப் இருக்குது. ஸோ ஸ்லாப் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. அதாவது இந்த ஸ்லாப் நம்ம பார்த்தோம் இல்லையா பிஃபோரா, this slabs is not applicable for capital gain. capital gain க்கு தனியாக ஸ்லாப் இருக்குது. ஜஸ்ட் சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம கேபிட்டல் கெயின் சாப்டர் பார்க்கும்போது இன்னும் ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ரிலீஃப். என்னடா இது மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சர்சார்ஜ் நம்மளோட கவர்மெண்ட் வேலையே இதுதான். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் வாங்குற மாதிரி வாங்கிட்டு மறுபடியும் கொடுக்குற மாதிரி கொடுப்போம். அதுதான். ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா இப்படி கை மாற்றி விட்டுறது, வலது கை சாப்பிட்றது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சர்சார்ஜ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா அந்த சர்சார்ஜிலேருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கொடுத்துருப்பான். அது என்ன ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to provide relaxation from levy of surcharge to the taxpayer when the total income exceed marginal above 50 lakhs or 1 crore or 2 crore or 5 crore. The concept of marginal relief is designed. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இன்கம் 50 lakhs மேலே தாண்டி இருக்கணும், 1 crore மேலே தாண்டி இருக்கணும், 2 crore மேலே தாண்டி இருக்கணும், 5 crore மேலே தாண்டி இருக்கணும். இப்படி தாண்டி இருந்தால் சர்சார்ஜ் அப்ளிகபிள் அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எவ்வளோ தாண்டி இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் போடுவோம். ஒருத்தர் சிட்டிசனாக இருக்கார், அதாவது லெஸ் தென் 60 years old. ஓகேங்களா? அவரோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50 lakh 10,000. ஸோ இப்போ 50 lakh 10,000 எடுத்த உடனே சர்சார்ஜ் அப்ளிகபிளா இல்லையான்னு கேட்க போகிறேன். எல்லாருமே மண்டே ஆட்டுவோம். ஆமாம் அப்ளிகபிள், ஏன்னா இது 50 lakhs தாண்டிடுச்சு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கேல்குலேட் பண்ணுவோம், டேக்ஸ் லயபிலிட்டி கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இவர் வந்து 60 years old, அதாவது 60 years கீழே இருக்கார், சிட்டிசனாக இருக்கார் அப்படின்னா அப் டு 2,50,000 வரைக்கும் நில். ஸோ அடுத்து இருக்க 2,50,000 மேலே 5% 12,500. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 5 lakhs மேலே, அதாவது 5 lakhs to 10 lakhs 5 lakhs இருக்கு இல்லையா அது மேலே 20% 1 lakh. அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் 10 lakhs அபோவ் இருந்துச்சுன்னா 30% பார்த்தோம் இல்லையா? அப்போது 10 lakhs மேலே இப்போ எவ்வளோ இருக்குது 40 lakhs 10,000. ஸோ அந்த 40 lakhs 10,000 மேலே 30% போட்டிங்க அப்படின்னா 12 lakh 3,000. ஓகேவா? 12 lakh 3,000. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 12 lakh 3,000 அதுக்கு முன்னாடி வந்த ஒரு 1 lakh அதுக்கு முன்னாடி வந்த 12,500 அதாவது நம்மளோட டேக்ஸ் ரேட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அப்போது
மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 12,03,000 ப்ளஸ் 12,500 ப்ளஸ் 1 lakh மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 13,15,500 அப்படின்றது என்ன டேக்ஸ் ரேட், அதாவது டேக்ஸ் லயபிலிட்டி. ஓகேவா, உங்களோட டேக்ஸ் லயபிலிட்டி இப்போ எவ்வளோ வந்திருக்கு 13,15,500. இப்போ இதுக்கு ரிபேட் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரிபேட் கண்டிஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிபேட் கண்டிஷன் என்ன, ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, அவரோட இன்கம் 5 லட்சத்தை தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல அவரோட இன்கம் தாண்டிடுச்சு. ஸோ ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகாது, டேரெக்டாக நில் போட்டுருவோம். ஸோ அதுக்கு அடுத்து ரிபேட் முடிஞ்சுங்களா. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா சர்சார்ஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். சர்சார்ஜ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆட் பண்ணுவோம், நான் சொன்னேன் இல்லையா, சர்சார்ஜ் எவ்வளோ ஆட் பண்ணுவோம், 50 lakhsக்கு மேலே போச்சு அப்படின்னா, அதாவது 50 lakhs to 1 crore எவ்வளோ சர்சார்ஜ் பார்த்தோம், 10% பார்த்தோம். அப்போது இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு 13,15,500. இவன் மேலே 10% ஆட் பண்ண போறீங்க. ஸோ இதில் 10% ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 1,31,550. இது உங்களோட சர்சார்ஜ். ஓகேங்களா, ஸோ இந்த சர்சார்ஜை டேக்ஸ் லயபிலிட்டி கூட ஆட் பண்ணால் ஓவரால் டேக்ஸ் லயபிலிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ 13,15,500 ப்ளஸ் 1,31,550 போட்டோம்னா 14,47,050. இது வந்து டேக்ஸ் லயபிலிட்டி. அதாவது அவர் வந்து 50,10,000 இன்கம் ரிசீவ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா 14,47,050 வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸாக வந்து பே பண்ணணும் அப்படின்றது இப்போ ஆன்சராக வந்திருக்கு. ஓகேங்களா, இன்கேஸ் இப்போ வந்து அவர் அந்த 10,000 எக்ஸ்ட்ரா வாங்கினாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவருக்கு சர்சார்ஜ் வந்து அப்ளிகபிள் பண்ணிங்க. எவ்வளோ, ஒரு 10,000 எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்காரு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 50 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சர்சார்ஜை வந்து அப்ளிகபிள் பண்ணிட்டோம். இன்கேஸ் அவர் வந்து அந்த 10,000 வாங்கலை அப்படின்னா அவருக்கு எவ்வளோ டேக்ஸ் லயபிலிட்டி வந்திருக்கும் அப்படின்றத இப்போ கால்குலேட் பண்ணலாம். அப்போ எவ்வளோ இன்கம் வைக்கணும், நீங்கள் ரவுண்டாக 50 lakhs வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ அவர் அந்த 10,000 வாங்கலை அப்படின்னு கன்சிடர் பண்ணி ரவுண்டாக 50 lakhs வச்சு இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ 50 lakhs அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2,50,000 மேலே 12,500, அடுத்து இருக்கக்கூடிய 5 lakhs மேலே 1 lakh. ஸோ எப்பவுமே 1,12,500 இது ஜென்ரலாக, அதாவது சிட்டிசனு less than 60 years old. ஸோ இது ரெண்டுத்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் 10 lakhs வந்து கால்குலேட் பண்ணி வச்சோம். இப்போ அடுத்து இருக்கு 10 lakhs ஆகும்போது 30%. அப்போது 40 lakhs மேலே 30% போடுவீங்களா, 40 lakhs into 30% போட்டிங்கன்னா 12 lakhs அப்படின்னு வரும். ஸோ இந்த 12 lakhs கூட அந்த ஒரு 1,12,500 ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஓவரால் எவ்வளோ வந்துச்சு 13,12,500. ஓகேவா, ஸோ 13,12,500 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இது என்னன்னா 50 லட்சத்துக்கு போட்டது, அதாவது அந்த 10,000 இல்லாமல் வெறும் 50 லட்சத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். எது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு, சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய டேக்ஸ் லயபிலிட்டி, சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகிறதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய டேக்ஸ் லயபிலிட்டி. அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள். அதாவது 14,47,050 இது சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகினதுக்கப்புறம் வந்த டேக்ஸ் லயபிலிட்டி. சர்சார்ஜ் இல்லாமல் நம்ம ஒன்று கால்குலேட் பண்ணோம்ல, அந்த 10,000 மைனஸ் பண்ணி அதுக்கு வந்திருக்கக்கூடிய டேக்ஸ் லயபிலிட்டி 13,12,500. ஸோ ஓவரால் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,34,550. ஓகே, 1,34,550 அப்படின்ட்டு வருது. ஸோ இன்கம் விட டாக்ஸ் லயபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது நான் வெறும் 10,000 எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் சம்பாதிச்சதுனால 1 lakh மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறீங்க, வெறும் ஒரு 10,000 என்னோட இன்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 1 lakh என்னோட டாக்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் அந்த 10,000 இல்லை அப்படின்னா சர்சார்ஜ் விழுந்திருக்காது இல்லையா. ஸோ இந்த கம்பேரிசனை வச்சு தான் மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிளா இல்லையான்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் இவர் வந்து வெறும் 10,000 எக்ஸ்ட்ரா வாங்கினார், வெறும் 10,000 எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கமாக வாங்கினார். அதுக்காக இவர் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ டேக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் கொடுக்குறாரு, அதாவது நம்மளோட அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் பே பண்ணுறாரு, நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸு 1,34,550. இவ்வளோ வந்து அவர் எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் பே பண்ணுறாரு. என்ன காரணத்துக்காக, வெறும் அந்த 10,000 வாங்கின காரணத்துக்காக. ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டு ஒரு மார்ஜினல் ரிலீஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மார்ஜினல் ரிலீஃப் என்னன்னா, நம்மளுக்கு வந்துச்சுலையே அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்துச்சு 1,34,550 அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்துச்சு இல்லையா. அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டில் நம்ம டிஃப்ரெண்ட் இன்கம், அதாவது நம்ம போட்ட 50 lakhsக்கும் 50 lakhs 10,000க்கும் வந்திருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இன்கம் எவ்வளோ 10,000. அந்த 10,000 கொண்டு போய் இது கூட மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேக்ஸ் லயபிலிட்டி வந்துச்சு இல்லையா, அது கூட இந்த 10,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,24,550 அப்படின்றது உங்களோட மார்ஜினல் ரிலீஃப். ஓகேங்களா, ஸோ அந்த மார்ஜினல் ரிலீஃபை எங்கே எடுத்துகிட்டு போய் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்சார்ஜ் போட்டு ஒன்று கால்குலேட் பண்ணணும் இல்லையா, ஆஃப்டர் சர்சார்ஜ்னு, அதாவது 14,47,015 ஒரு ஆன்சர் வந்துச்சு இல்லையா, அது கூட கொண்டு போய் இந்த மார்ஜினல் ரிலீஃபை மைனஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
22,500. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப்டர் சர்சார்ஜ் அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அடுத்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். என்னடா இது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அப்படின்னா, ஜென்ரலாக டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நம்ம இப்போது எதனா ஒரு ஸ்டோருக்கு எங்கன்னா மளிகை கடைக்கு எங்கன்னா போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஃபண்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி, இந்த சில்ட்ரன்ஸ்க்காக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களால் முடிஞ்ச 1 ரூபி 2 ரூபி or 10 அப்படி போடுங்க அப்படின்னு ஒரு உண்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதே மாதிரி நீங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணும் போதுமே சரி, கீழே வந்து டொனேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 2 ரூபா டொனேட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி வந்து இந்த சில்ட்ரன்ஸ்லாம் இப்படி இருக்காங்க, சில பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல கேட்குறதுலாம் இல்லை, நாங்கள் தான் ராஜா இல்லை, அதெல்லாம் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ட்டுன்னு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அப்படின்னு ஒரு 4% வந்து டேக்ஸ் போடுவாங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டேக்ஸ் லயபிலிட்டி மேலே இந்த 4% ஆட் பண்ணி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் போடுவாங்க. ஸோ நம்ம அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே பார்ப்போம். நம்மளுக்கு எவ்வளோ டேக்ஸ் லயபிலிட்டி வந்துச்சு ஆஃப்டர் சர்சார்ஜில் 13,22,500. ஸோ இந்த 13,22,500 மேலே 4% வந்து போட போகிறீங்க. 4% போட்டிங்க அப்படின்னா 52,900 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13,75,400 அப்படின்ட்டு வரும். ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு ஓவரால் டேக்ஸ் லயபிலிட்டி. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து 5 ஹெட்டுக்கான இன்கம் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த 5 ஹெட்டுக்கான டிடக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு மிச்சம் போக எவ்வளோ உங்களுக்கு இன்கம் இருக்கோ அந்த இன்கமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இவ்வளோ தான் நீங்கள் இப்படி தான் டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு மேலே வேறு எதனா இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஸ்லாப் ரேட்ஸ் அண்ட் தென் அது உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ரேட்ஸ் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு வந்து அவரோட இன்கம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அந்த இன்கம் மேலே ஸ்லாப் ரேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்லாப் ரேட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ரிபேட் பார்க்க போகிறோம். ரிபேட் பார்த்ததுக்கப்புறம் சர்சார்ஜ் அப்ளிகபிளாக இல்லையான்னு பார்ப்போம். இன்கம் எக்ஸிடாக இருக்கா இல்லையான்னு. சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆனதுக்கப்புறம் மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிளாக இல்லையான்னு பார்ப்போம். மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய டேக்ஸ் லயபிலிட்டி மேலே ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4% போட போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 4% 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, 4% போட போகிறோம். அப்புறம் போட்டதுக்கப்புறமா வரது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் லயபிலிட்டி. 7 சக்கரத்தை தாண்டி வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்ற 8வது சக்கரத்துக்கு நம்ம போக முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து நம்ம பார்த்தது வரைக்கும் இண்டிவிஜுவல், HUF, AOP, BOI, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ் அப்படின்றவங்களுக்கு தான் அந்த ஸ்லாப் ரேட்ஸ் பார்த்தோம். அப்போ கம்பெனி, ஃபேர்மு இவங்கெல்லாம் எங்கே சார் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான ஸ்லாப் ரேட் இது தனியாக. ஓகேங்களா, ஸோ இப்போது ஃபேர்ம் அண்ட் எல்எல்பினா எது இதெல்லாம் பார்ட்னர்ஷிப்பு அண்ட் தென் எது இதெல்லாம் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இவங்களுக்குலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேர்ம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் 30%, ஃப்ளாட் 30%. எவ்வளோ இன்கம் இருந்தாலும் சரி 30% டேக்ஸ். ஓகேங்களா, ஸோ சர்சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% அப்ளிகபிள் ஆகும். எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா 1 crore தாண்டி இருந்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ம்ஸ் அண்ட் எல்எல்பிக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கம்பெனி இஸ் நத்திங் பட் இந்தியாவில் என்னென்ன கம்பெனிலாம் இருக்கோ அதெல்லாம் டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸில் போகிறோம் அப்படின்னா நமக்கு விசாலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டொமஸ்டிக் அப்படின்னும் போது இந்தியாவுள்ளே சுற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னும் போது, ஸோ டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னா டாடா கம்பெனி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாடா வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த டாடா கம்பெனி அப்படின்னும் போது இவங்க எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 400 crore இருக்குது அப்படின்னா 25% கட்டணும். மோர் தென் 400 crore இருக்குது அப்படின்னா 30% கட்டணும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்னா 30% தான் வந்து பே பண்ணுவாங்க. இந்த 400 crore அந்த ஸ்லாப் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா நியூ அமெண்ட்மெண்ட், அதாவது 2018 and 19 அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஸ்லாபை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியுமே 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபர்ம், எல்எல்பி அண்ட் கம்பெனி இது வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே 30% வந்து டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, இன் கேஸ் ஆஃப் 2018 and 19 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்றா மட்டுமே இந்த 400 crores above அண்ட் தென் பிலோ இதை நீங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கம்பெனிக்கு சர்சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 crore தாண்டி இருந்தால் மட்டுமே சர்சார்ஜ் வந்து 12% அப்ளிகபிள். அப்போ 1 crore to 10 crore இருந்துச்சு அப்படின்னா 7%. 1 crore கீழே இருந்தால் நில். ஓகேங்களா, ஸோ அங்குக்கும் இங்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா அது 1 crore எக்ஸிட் ஆச்சு, ஃபர்ம் வந்து 1 crore எக்ஸிட் ஆச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 12%. இந்த இடத்துல கம்பெனின்னு அப்படி எடுக்கும் போது 1 crore to 10 crore 7%, மோர் தென் 10 crore 12%. ஸோ ஓகேங்களா, 2 சர்சார்ஜ் வருது, அவனுக்கு 1 இவனுக்கு 2. ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனி எப்படிப்பா இந்தியாவில் வந்து டேக்ஸ் பே பண்ணணும், அவனுக்கு என்ன வந்து இந்தியாவில் வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணி தான் ஆகணும். ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கம்பெனி எடுத்துக்கோங்க, கூகுள் வந்து ஃபாரின் கம்பெனி. அப்சல்யூட்லி எஸ், த ஆன்சர் இஸ் எஸ். கூகுள் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா, யூஸ் பண்ணுறோம். கூகுள்லேருந்து என்னென்னலாம் இருக்குது, மெயில், யூடியூப்,
எக்ஸட்ரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் தான் ப்ரொவைட் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் எது உள்ள யூஸ் பண்ணுறோம்? இந்தியா உள்ள யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இந்த இன்கம்லாம் யாருக்கு போகும்? கூகுள் கம்பெனிக்கு போகும். கூகுள் கம்பெனி வெளியே இருக்கான், அதாவது இந்தியா விட்டு வெளியே இருக்கான். அந்த ஒரு காரணத்தினால நான் நான் ரெசிடென்ட் சொல்லி அவன் டேக்ஸ் பே பண்ணாமல் போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அவனோட பொருளை இங்கே யூஸ் பண்ணுறோம், அவன் அதுலேருந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறான். அவன் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு அவன் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% வந்து அவன் ஏர்ன் பண்ணுற இன்கமுக்கு இங்கே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அவன் டேக்ஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? 60% அவனுக்கான இன்கம், 40% மறுபடியும் நம்ம கவர்மெண்ட்டுக்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து சர்சார்ஜ் எப்போ அப்ளிகபிள்? 1 crore வரைக்கும் நில், 1 crore-லேருந்து 10 crore வரைக்கும் போச்சு அப்படின்னா 2%, 10 crore-க்கு மேலே போச்சுன்னா 5%. ஓகேங்களா? இது சர்சார்ஜ் ஃபார் ஃபாரின் கம்பெனி. இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். ஃபாரின் கம்பெனியோட சர்சார்ஜ் நிறைய 1 மார்க்கில் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2%, 5% அப்படின்ற அந்த ஸ்லாப் வரும். நம்மளோட கம்பெனி டொமஸ்டிக் இந்தியன் கம்பெனிலாம் 12% வரும். அது ஏன் இப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டோன்னா சர்ச்சையில் மாட்டிப்போம். ஓகேங்களா? ஃப்ரீயாக விட்டுடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.